ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துவோங்க. எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் என்ன சார் எங்களுக்கு கவலை? அது இல்லாமல் இந்த டயத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ ஆட்சி பலம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரத்தில் போகும்போது அது சாதாரணமான ஒரு நிலையை கொடுக்கும். ஆட்சி பலத்தோடு கொடுக்காது, ஆட்சி பலத்தை தர்றாது. ஏன்னா ஒரு பலசாலி, நல்ல ஒரு பலம் பொருந்திய ஒருத்தன் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவனுக்கு அவர் மயக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அவன் நம்ம நினைக்கிற வேலைகளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு கும்பராசிக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலைமை இந்த டயத்தில் இருக்குது. அதனால் இந்த டயத்தில் கும்பராசிக்காரங்க பெரிய லெவலில் பிளான் பண்ணுறது, பெரிய லெவலில் சில விஷயங்களை எல்லாமே பண்ணுறது, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க. எதனால? ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கிற வேலைகள், நீங்கள் பண்ணுற பிளான்கள் எதுவுமே ரொம்ப குறைவாக தான் நடக்கும். பெரிய லெவலில் பிளான் பண்ணுவீங்க. இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் அவ்வளோ பெரிய லெவலில் எல்லாமே பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும், பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ்லேருந்து லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க. அது இந்த டயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதனால் ராசி அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால பலம் குறைந்த நிலையில் இருக்கார் ராசி அதிபதி. இந்த டயத்தில் நமக்கு உடம்புல தெம்பு இல்லை. 10 கிலோ தூக்குறதுக்கு 10 கிலோ வெயிட்டு தூக்குறது தான் தெம்பு இருக்குப்பா. இந்த டயத்தில் 100 கிலோ தூக்கி தலையில் வச்சு எப்படி தூக்குவீங்க? முதல்ல மூச்சு விட முடியுமா? முதல்ல நம்ம நிற்க முடியுமா? முதல்ல அப்படி ஒரு சூழ்நிலை மாறிடும். அதனால் பெரிய லெவலில் பிளான் பண்ணாதீங்க. உங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி, ஓகேங்களா, சக்திக்கு ஏற்றபடி இந்த டயத்தில் பிளான் பண்ணுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானத்தில் குறைவுகள் இருக்காதுங்க. ஓகேங்களா? வருமானத்தை பெரிய லெவலில் பிளான்லாம் எல்லாம் பண்ணுவீங்க. சரிங்களா? அதான் நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி பெரிய லெவல் பிளான் பண்ணுறதுக்கு ராகு பகவான் தன்னுடைய காரகத்தின் மூலமாக எல்லா வேலையும் எல்லாம் பண்ணுவார். இங்கே தான் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் எங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வேலை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, நிச்சயமாக தொழில் தொடங்குவீங்க. புதன் சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. அதுதாங்க இப்போ சொன்னேன். இப்போ அந்த விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதிகிறதுனால விரயம் வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கடன் மூலமாக, விரயத்தின் மூலமாக கடன், இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு பேங்க்குக்கு நீங்கள் கட்ட வேண்டிய கடன் தொகையினால் சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூரதேச பயணம் போய் அதன் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்களும் நடக்கும். பிஸ்னஸுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பேங்க்குக்கு போயிட்டோம், ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போனோம், எல்லாமே எடுத்துகிட்டு போனோம், ஆனால் பின் நம்பரை மறந்துட்டோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு சிக்கல், ஒரு சூழ்நிலைகள் இந்த டயத்தில் வரும். அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாக கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, அதாவது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகள் மூலமாக, கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. யாருக்கிட்ட இருந்தாலும் சரிதான், ரொம்ப நம்ம ஒரு கெடுபிடியாக பேசாதீங்க, எகத்தாளமாக பேசாதீங்க. ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையும் நல்ல அதாவது அனுசரித்து பேசுவோம் இல்லைங்களா? அதுமாதிரி அனுசரித்து அப்படியே பேசிட்டு போயிட்டு இருங்க கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள், கிடைக்க வேண்டிய ஐடியாக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே வருமானம் கைகளுக்கு சேரும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி தான்,
வருமானத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலுமே கூட பெரிய லெவலில் தாக்கங்கள், பெரிய லெவலில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது கும்பராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பதியுது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய 9ஆம் பார்வையும், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும் பதியுது. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் இருக்குது. தொழிலில் வந்து சிக்கல்கள் இருந்தாலுமே சரிதான், எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் கூட இருக்கிற பெரியவங்க கிட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிற குருமார்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அங்கே ஐயர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது இந்த டயத்தில் ஒரு விஷயம் 2 விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா? பெரிய லெவலில் வந்து யாருக்குமே ஒரு வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, அது வீடாக இருந்தாலும் சரி தான், அது வீட்டில் வந்து வேலை பார்க்குறமா அப்படி சொல்லி கேட்பீங்க இல்லையா? வீட்டிலேருந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பேச்சுவார்த்தைகள் வச்சுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கும்பராசிக்காரங்க இந்த வாரம் துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு. குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சரிங்களா? சிவன் கோவிலுக்கு போங்க, போய் சிவபெருமானுக்கு வில்வ மாலை போட்டு வந்து வழிபடுங்க. இந்த வக்ரகதியில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்காரு. இப்போ பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐயா பலம் கொஞ்சம் வேணுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அதே என்ன சொல்லுவோம், வந்து ஒரு பூஸ்ட் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே கோவிலில் வந்து நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு பகவானுக்கு மாலைகள், கொண்டக்கடலை மாலை போடுங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் துர்க்கைக்கு போய் விளக்குகள் போடுங்க. ராகுகால வேலையில் விளக்கு போடுங்க. இதன் மூலமாக இந்த வக்ரகதியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானத்திற்கு குறைவுகள் இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.